ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2009 வெளிவந்த கிளவுடி வித் சான்ஸ் ஆஃப் மீட் பால்ஸ்னு ஒரு அட்டகாசமான ஃபேமிலி காமெடி மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். வானத்துல இருந்து அமில மழை பொழியுதுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா விதவிதமா சாப்பாட்டு மழை பொழியுது. கேட்கவே வேடிக்கையா இருக்குல்ல? ஆமாங்க. இங்க ஒரு ரொம்பவும் அதிபுத்திசாலியான ஒரு பையன் தனக்குள்ள இருக்கிற திறமை மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுன்றதுக்காகவே எக்கச்சக்கமான அதுவும் எண்ணிலடங்காத விதவிதமான சாப்பாடு உருவாக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒண்ணு உருவாக்குறான். என்னதான் ஆச்சரியமுற்ற கண்டுபிடிப்பா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து என்னன்றது தெரியாமையே ஏன் எதனாலும் தெரிஞ்சுக்க யாரெல்லாம் கியூரியாசிட்டியோட இருக்கீங்க வாங்க சொல்றேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ முடக்கணும் சேரும். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கிளாஸுக்குள்ள ஒரு சின்ன பையனை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க இல்லைங்களா? அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இனிஷியலா பில்டப் கொடுத்த அந்த அதி புத்திசாலி வேற யாரும் இல்ல, இவன் தாங்க. அந்த அன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸ்போ. பல பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போது அவங்க போட்டு வர ஷூல கட்டாம இருக்கிற லேசை பார்த்து இவனுக்கு ஒரு கண்டுபிடிப்பு தோணி இருக்கு போல. லேசே இல்லாம ஜஸ்ட் அவன் உருவாக்கின ஸ்ப்ரேவை காலில் அடிச்சுக்கிட்டாலே போதும் வித்தின் செகண்ட்ல ப்ராப்ளம் சால்வ்டுன்னு ஆரம்பத்துல எல்லாருக்கும் அது ஆச்சரியமூற்ற கண்டுபிடிப்பா இருந்தாலும் அதை திரும்ப கலட்டுறது எப்படின்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. உடனே பசங்க எல்லாம் பயங்கரமா கலாச்சி பேச ஆரம்பிச்சதும் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரை அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அழுதுகிட்டே கொட்டி திக்கிற அடமலைக்கு நடுவுல நனைஞ்சுகிட்டே வீடு வந்து சேர்றான். அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அவனால ஒரு ப்ராப்ளத்துக்கு ஈஸியா சொல்யூஷனை கொடுத்துட முடியும், ஆனா அதுவே ஃபிக்ஸ் பண்ண முடியாத இன்னொரு ப்ராப்ளத்துக்கு காரணமாயிடுது. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதரா கண்ணா, மத்த பசங்களை மாதிரி நீ ஏன் 10 எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவனோட அப்பாக்கு இவனோட திறமை என்னன்னு தெரியாதனால அடிக்கடி இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா பாருங்க, அவனோட அம்மா அப்படி இல்ல. கிளாஸ்ல பசங்க எல்லாம் உன்னை வித்தியாசமா பார்த்தாலும் கண்டுபிடிப்ப கலாய்ச்சாலும் நீ ஏன் அதை பெருசா எடுத்துக்கிட்டு உன்னோட திறமையை வேஸ்ட் பண்ணிக்கிற? அன்னைக்கு ஐன்ஸ்டீனோ எடிசனோ மத்தவங்களோட காசிப்பை முன்னெடுத்து வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்களோட மிகச்சிறந்த படைப்பாலாம் சாதாரண மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குமான்னு மோட்டிவேட்டடா பேசி சோகத்துல கடந்தவனை சிந்திக்க வச்சு வரப்போற பிறந்தநாளுக்கு முன்கூட்டியே ஒரு ப்ரொஃபஷனல் லேப் கோட்டை பிரசன்ட் பண்ணி வருங்காலத்துல நீ ஒரு மிகச்சிறந்த இன்வென்டர் ஆகணும்னு வாழ்த்துறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு எடுத்துக்கிட்ட ரெசல்யூஷன் தான் அந்த சின்ன வயசுல பயன்பாட்டுக்காக பல கண்டுபிடிப்புகள்ல மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணான். அப்போவாது அவனோட அம்மா எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சா என்ன? அதுதான் இல்ல. ஒவ்வொரு இன்வென்ஷனும் பிகினிங்ல பெஸ்டா இருந்தாலும் எண்டிங்ல வேஸ்ட் ஆயிடுது. ஆக்சுவலா இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே அவனோட திறமையை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட், அவ்வளவுதான். பட் அவனோட லைஃப் டைம் ஆம்பிஷனே என்னன்னா அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஊருக்கும் அதுல வாழ்ற மக்களுக்கும் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட திறமையை பயன்படுத்தி ஏதாவது பெருசா செய்யணுன்றது மட்டும்தான். காரணம், அமெரிக்காவோட மத்திய தீவு பகுதியில் அமைஞ்சிருக்கிற அவங்களோட டவுன்ல சாப்பாட்டு வகையில சொல்லிக்கிறளுக்கு பெருசா ஃபேமஸ் ஆனது எதுவுமே இல்ல எக்ஸப்ட் சார்டன் ஃபிஷ் டிஷ்ஷை தவிர. தீவு பகுதிகளை சார்ந்து அங்குள்ள மக்களோட வாழ்வாதாரம் இருக்கிறதுனால காலங்காலமா அந்த மீன் வகையத்தான் உணவா எடுத்துக்கிட்டதுனால கடைசியில் அது ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் பார்லேஜ் பிஸ்கட்னு ஒன்று இருந்ததோ அந்த மாதிரி. ஹீரோ இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரான். ஒரே பிளேவர்ல உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற தன்னோட ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணுமேனு புதுசா வினோதமான ஒரு மிஷின் ஒன்று உருவாக்குறான். எப்படின்னா சாதாரண தண்ணிய நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டான உணவா மாற்றக்கூடிய ஒரு கருவி. கிட்டத்தட்ட 90% எதிர்பார்த்த மாதிரியே ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சு அவுட்புட் வர வேண்டிய கடைசி சமயத்துல மெஷினுக்கு போக வேண்டிய மின்சாரம் போதுமான அளவுக்கு இல்லாதனால திடீர்னு பவர் கிரிட் பிரச்சனை வந்து ஷடன் ஆயிடுச்சு. சோ அது என்னன்னு பார்த்து சரி பண்றதுக்காக லேப்ல இருந்து வீட்டோட மெயின் போர்டு கிட்ட வந்தப்பதான் அவனோட அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, கற்பனை கெட்டாத கண்டுபிடிப்புகளை உருவாக்குற முயற்சி ஓரம் தள்ளிட்டு காமனா உன்னோட வயசுல மத்த பசங்க எப்படி வேலைக்கு போறாங்களோ அந்த மாதிரி நீ ஏன் மாறக்கூடாதுன்னு ரொம்ப நாளாவே அவர் மனசுக்குள்ள உறுத்திட்டு இருந்த அந்த விஷயத்த ஓப்பனாவே சொல்றாரு. ஏன்னா அவனோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால அவனுக்குன்னு இப்ப இருக்கிறது அப்பா மட்டும்தான். அவருக்கும் வயசாயிட்டே போறதுனால கடைசி காலத்துல பையனை கண்டுக்காம விட்டு போயிட்டா ரொம்பவும் கஷ்டப்பட்டுருவானோன்ற காரணத்துக்காகவே இந்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவரு கூடவே சேர்ந்து கடையில வேலை பார்க்க சொல்லி கேட்கிறாரு. பொதுவா அவனோட அப்பா அதிகமா பேசவே மாட்டாரு. அப்படி இருக்க அந்த மனுஷனு இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் அவரோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலாம் நல்லா இருக்காதுன்னு அவரு ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிற சார்டன் ஃபிஷ் கடையில இவனும் கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னதான் பிடிக்காத வேலையை அக்செப்ட் பண்ணி பார்த்தாலும் அவன் மனசு முழுக்க ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம் மறுபடியும் அவன் கண்டுபிடிச்ச அந்த மிஷினை எப்படியாவது திரும்ப வேலை செய்ய வச்சே ஆகணும்னு. அப்ப கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து கிடைச்ச கேப்ல கண்டுபிடிச்ச அவனோட மிஷினை கையோட எடுத்துக்கிட்டு கரண்ட் கம்பத்தை பார்த்த மாதிரி கிளம்பிட்டான். ஏன்னா ஏற்கனவே போதுமான பவர் சோர்ஸ் இல்லாதனாலதான் சடன் ஆகிற
பிரச்சனையும் வந்தது. ஸோ அதுக்கு தான் பேசாம டிரான்ஸ்ஃபார்மர்ல லைன் கொடுத்து செக் பண்ணிடலாம்னு கிளம்பிட்டான். அப்பதான் அவங்க ஊரோட போலீஸ்காரன் ஒருத்தகிட்ட வசமா மாட்டிக்கிறான். ஏன்னா இவன் பண்ண சேட்டை ஊரோட ஒவ்வொருத்தருக்கும் எதிரொலிச்சிருக்கு போல. அதுல பாதிக்கப்பட்டவங்களும் இந்த போலீஸ்காரனும் ஒருத்தன். அடுத்து ஏதாவது அசம்பாவிதம் பண்ண கிளம்பிட்டியாடான்னு புடிச்சு மிரட்டினதும் இதுக்குதான் வந்திருக்கும்னு சொன்னா புடிச்சு பிதுக்கி எடுத்துருவானேன்னு வழியில போயிட்டு இருந்த ஒருத்தனை வசமா கோத்துட்டு ஒரு வழியா எஸ்கேப் ஆயிடுறான். அந்த அன்னைக்கு அவங்க டவுனோட மேயர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ணி ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாரு. அவங்க உள்ள தீவை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறதுக்காக. அதுக்காகவே சிட்டில வெதர் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தும் ஃபேமஸ் ஆகாத அவங்களோட ஊரை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகவே ஒரு நாள் மட்டும் ரிப்போர்ட்டரா போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான், டவுனுக்கு போக வேண்டிய மொத்த பவர் சப்ளைல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அவன் உருவாக்கின ஃபுட் ப்ராசஸிங் மிஷினுக்கு இன்புட்டா கொடுத்ததுமே திடீர்னு ஓவர்லோட்ல டிவைஸ் அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அது பாட்டுக்கு தன்னை போல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரோலே இல்லாம கூட இவனும் சேர்ந்து பறந்ததுல இடையில ஹீரோயின் இருக்கிறது தெரியல. பேட்டி எடுக்க வந்த ஹீரோனை இடிச்சு இடம் தெரியாம தள்ளி விட்டு போயிட்டான். மெஷின்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாதனாலதான் அவ்வளவு பவர் சப்ளையை கொடுத்து பார்த்தான். ஆனா கடைசியில அதனால ஏற்பட்ட பிரச்சனையை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரியல. போற போக்குல இவனை புடிங்கி எரிஞ்சு போட்டு அது பாட்டுக்கு தன்னை போல ஒரு கட்டத்துல வானத்தை நோக்கி பறந்து போயிடுச்சு. இவன் பண்ண சேட்டையில பெருசா டேமேஜ் எதுவும் ஆயிருக்காதுன்னு பார்த்தா மொத்த ஃபங்க்ஷன் பிளேஸையே ஒன்று இல்லாம ஒரு வழி பண்ணிட்டான் போல. மக்கள்ல இருந்து மேயர் வரைக்கும் கொலகான்ல இருக்காங்க இவன் பண்ண பொருட்சதுக்கு. கடைசியா அவனோட அப்பாவுமே பார்வையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு, நீ எல்லாம் திருந்துற மாதிரி இல்லையாடான்னு. அவரோட அந்த மௌனம் ஹீரோவோட ஆள் மனசுல ரொம்பவே வருத்தத்துக்குள்ளாக்கிருச்சு. தனியா ஒரு இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான், தேவையில்லாம அப்பாவோட வார்த்தையை மீறி தப்பு பண்ணிட்டோமோன்னு. அப்பதான் அங்க ஹீரோயினும் வரா, சேம் மன உளைச்சல்ல. அப்பதான் 2 பேருக்குமே எதர்ச்சியா மீட் பண்றதுக்கான வாய்ப்பு அமைய பார்த்த செகண்ட்லயே நம்ம ஆளுக்கு அவன் மேல ஃபர்ஸ்ட் லவ். ஏன்னா அவளும் கிட்டத்தட்ட இவனோட டேஸ்ட் தான். அவளுக்குமே இவன் ஒரு இன்வென்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா ஃபீல் ஆனாலும் ஒரு கட்டத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ஓ, நீ பண்ண விஷயத்தினாலதான் என்னோட ப்ரோக்ராமே கேன்சல் ஆச்சான்னு. தென் அவங்களுக்குள்ள சின்னதா ஆர்கியூமெண்ட் நடக்க ஆரம்பிச்சப்பதான் திடீர்னு வானத்துல இருந்து சீஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்னு அங்கங்க வந்து விழுது. என்னடா அதுன்னு இனிஷியலா ஹீரோக்கு ஒரு செகண்ட் டவுட் தான். அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸே ஆகுது. அவன் கண்டுபிடிச்ச அந்த மிஷின் தான் பிச்சுக்கிட்டு வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல. அவன் கேட்ட மாதிரியே சீஸ் பர்கர்ஸா வந்து விழுது. அதுவும் 1-2 இல்ல, வானத்துல இருந்து மழை மாதிரி பொழியுது. இவனோட கண்டுபிடிப்புல இருந்து தான் அந்த அதிசய நிகழ்தான் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவத்துல திட்டி தீர்த்தவ திகைச்சு போய் நின்னுட்டா, புகழ வார்த்தையே இல்லாம. அப்புறம் மறுபடியும் இடையில கட்டான ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றா. டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தும் எதுக்குமே ஃபேமஸ் ஆகாம இருந்த ஹீரோவோட ஊரை இன்னைக்கு அவனோட அந்த ஒரு கண்டுபிடிப்புனால உலகமே லைவ்ல பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கான்னு. இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, ஹீரோ தான்ற விஷயத்தையும் உலக மக்கள்ல இருந்து அவங்க உள்ளூர் மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறா. அது வரைக்கும் அவனை கேலி கிண்டலோட பார்த்த மக்கள் எல்லாரும் மறுபடியும் எங்களுக்கு இதே மாதிரி உருவாக்கி தர முடியுமான்னு வரிசை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் அந்த டவுனோட மேயருமே. அப்புறம் அடுத்த நொடி கடகடன் அவனோட அப்பா கிட்ட தான் வரான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மக்கள் பாராட்டுறதுக்கு ஒருத்தனா மாறிட்டேன். ஸோ இப்போவாது சொல்லுங்க, நான் பண்றது சரியா தப்பான்னும் போது அதனால பின்விளைவு எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு அப்பயுமே யதார்த்தமான வார்த்தைகளை சொல்லி தான் அப்ரிஷியேட்டே பண்ணாரு. அப்புறம் இவனோட கண்டுபிடிப்பு எப்படி வேலை செய்யுதுன்றத உலக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஹீரோயினை ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிறதுக்காக அவனோட லேபுக்கு கூட்டிட்டு வரான். ப்ளூ பிரிண்ட்டை பார்த்த உடனே ஹீரோயின் புட்டு போட்டு வச்சுட்டா அது எப்படி எக்ஸாக்டா வேலை செஞ்சதுன்னு. ஈவன் ஹீரோக்கே அது எப்படி வேலை செஞ்சதுன்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா அது எல்லாமே தற்செயலா தான் நடந்ததுன்னு அவனுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ எனிவேஸ் எல்லா நன்மைக்கேன்னு அடுத்து என்ன வேணும் சொல்லுங்கன்னு வானத்தில் உள்ள மிஷினுக்கும் இவனுக்கும் இடையில கம்யூனிகேஷனுக்காக ஒரு கம்ப்யூட்டர் செட்டப் ஒன்று உருவாக்குறான். ஏன்னா அது மூலமா தான் இவங்க என்னென்ன ரெசிபி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளவுட்ஸ்ல உள்ள மாய்ஸ்டரை பூரா வாட்டரை கன்வெர்ட் பண்ணி ஜெனடிக் மியூட்டேஷன் மூலமா குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பாட்டு மழையா வந்து கொட்டுது. இன்புட்ல என்ன ஃபுட் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம், அவுட்புட்ல ரெசிபியா வந்து நமக்கு சேரும். ஓவர் மியூட்டேஷன் ஆகாம ஃபுட் சேஃப்டிக்காக டேஞ்சாமீட்டரையும் ஆட் பண்ணியிருக்கிறான். ஆனா மீறி போச்சுன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அது ஒரு டெஸ்ட் மாடியூலா தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த அணையில இருந்து அவங்க டவுன்ல யாரும் அடுப்பை பத்த வைக்கிறதுல போல 3 வேளைக்கும் அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்ன்றத கேட்டு இன்புட்ல ஃபீட் பண்ணிடுவான். அப்புறம் என்ன சாப்பாட்டு மழை தான். ஆபீஸுக்கு போறவங்களாம் போற போக்குலே பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுன்னு 3 வேளைக்கும் எந்த குறையும் இல்லை. அப்பதான் அந்த டவுனோட மேயருக்கு ஒரு சிறப்பான ஐடியா வருது. ஆளே இல்லாத அவங்களோட ஐலாண்டுக்கு ஆரவாரமா கூட்டத்தை சேர்த்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறதுக்காக மறுபடியும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஊரையே ஒரு கிராண்ட் ரீஓப்பனிங் பண்ணிட்டா அவங்க ஊரோட பெருமை உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே மக்கள் கிட்ட இருந்து பேரு புகழெல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து குவியும்னு அந்த அன்னைக்கு மட்டும் சாப்பாட்டு மேல தடபுடலா இருக்கணும். அண்ட் மற்ற ஏற்பாடையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோன்றாரு. தென் அன்னையில இருந்தே அவங்க ஊரோட பெருமை மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதும் அதுல இருந்து வருமானம் வர ஆரம்பிக்குது. ரெனோவேஷன் மூலமா ஒரு சில வீட்டை மாத்தினாங்கன்னு பார்த்தா ஊரையே மொத்தமா மாத்திட்டாங்க. ஒரு பக்கம் நாளுக்கு நாள் அந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால டேஞ்சோமீட்டர்ல காஷன் லெவல் கிரீனை தாண்டி போயிட்டு இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஊரோட
போலீஸ்காரன் தன்னோட பையனுக்கு பர்த்டேன்னு விடிஞ்சா அவனை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை உருவாக்கி தர முடியுமான்னு கேட்கறான். ஆல்ரெடி ப்ரீசெட்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால புதுசா ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணோம்னா ஓவர்லோட் ஆயிடும். அதனால பதிலுக்கு இனிஷியலா முடியாதுன்னு சொல்லி அனுப்புனவன் அந்த ஆளு அப்பா சென்டிமெண்ட்ல பேசிட்டு போனதுல இவனுக்கு மனசே கேட்கல. டேஞ்சர் மீட்டர்ல காஷன் செக் பண்ணிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலான்னு நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, உங்க பையனோட பர்த்டேவை சிறப்பா பண்ணிடலான்னு அடுத்த நாள் சொன்ன மாதிரியே பிறந்த நாளுக்காக அப்பன் பையனை ஆச்சரியப்படுத்துறதுக்கு மேல ஊரையே ஊட்டி சிம்லா கணக்கா மாத்திட்டான். ஃபுல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் எக்கச்சக்கமா நிறைஞ்சு கிடக்கு. தென் ஹீரோக்கு அவனோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான தோல்விகளை சந்திச்சாலும் என்னைக்கு ஹீரோயினை சந்திச்சானோ அதுல இருந்து நடக்கிறதெல்லாம் சிறப்பா தான் போயிட்டு இருக்குன்னு அவளை சந்திச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலானே முடிவு பண்ணிட்டான். அதுக்காக அவளுக்கு பிடிச்ச ஜெல்லிய சாப்பிட கொடுத்துருந்தா பரவாயில்ல, சாப்பாட்டு இடமாவே மாத்தி கற்பனை கெட்டாத ஒரு இடத்துல காத்தல் சொல்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுமே கடைசி நேரத்துல ஒரு கால் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. யாருன்னு பார்த்தா அவனோட அப்பாவே தான். என்னைக்கும் இல்லாம தன்னோட பையனை கூப்பிட்டு பேசி ஆகணும்னு ஒரு முடிவோட இருந்திருக்காரு போல. என்னவா இருக்க போது, ஊரே புகழ்ந்து பேசுது, இவரும் பாராட்ட தான் கூப்பிட்டு இருப்பாருன்னு உட்காந்து பேச வந்தா, மகனே நீ பண்றது ஏதோ எனக்கு தப்பா படுது, இயற்கைக்கு முன்னாடி நீ பண்றது எதுவுமே அதிசயம் கிடையாது, ஆபத்துல போய் முடிஞ்சிட போதுன்னு அத்தனை பேருக்கு அவனோட கண்டுபிடிப்பு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இவருக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திட்டு இருக்கு. சோ எல்லாத்தையும் நிறுத்திடு, அதுதான் இங்க எல்லாருக்குமே நல்லதுன்றாரு. ஆனா அதுல அவனுக்கு துளி கூட விருப்பம் இல்லாம பதிலுக்கு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சதும் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அப்புறம் விளைவுகள் உன் கையிலன்னு ஏஞ்சு போயிட்டாரு. அப்புறம் இந்த காலத்து அப்பாக்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, பசங்க ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரீடமா விட்டா அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனையான்னு புலம்பிக்கிட்டே போக போற வழியில பெருசா ஒரு சாண்ட்விச் எதுக்குவே வந்து விழுது. ஜஸ்ட் மிஸ் தலையில விழுந்துதான் பையன் சட்னி ஆயிருப்பான். 1-2 இல்ல, சுத்தி 1 கிலோமீட்டருக்கு எல்லா சாண்ட்விச்சுமே அவன் இன்புட்ல ஃபீட் பண்ண நார்மல் சைஸுக்கு மாறா எக்ஸ்ட்ரா லார்ஜா உருவாயிருக்கு. தென் சோதனையில என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது தான் டேஞ்சர் மீட்டர்ல கிரீனை தாண்டி எல்லோ லைனுக்கு போயிருக்கு. ஸோ சாப்பாடு எல்லாமே ஓவர் மியூட்டட் ஆனதுல தான் ரொம்ப பெருசா இருக்குன்னு தெரிய வருது. அடுத்து என்ன நடக்கும்னு ஹீரோக்கும் தெரியாதுன்றதுனால பேசாம அதை ஆஃப் பண்ணிடலான்னு தான் நினைச்சான். அப்பதான் அந்த டவுனோட மேயர் இவனை சந்திக்கிறதுக்காக நேர்லயே வந்துட்டான். ஆரம்பத்துல அடுப்பு கறி சைஸ்ல இருந்தவன் எல்லாத்தையும் தின்னு இன்னைக்கு அண்டா கணக்கா மாறிட்டான். தம்பி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா இருக்கேன்னு தவறான முடிவு எடுத்துறாதீங்க. சின்னதா இருந்ததுன்னா கொஞ்சம் புகழ், அதுவே பெருசா இருந்ததுன்னா பெரிய புகழ்னு ஹீரோவுக்கு எதையோ சொல்லி ஆசையை காட்டி மனசை மாத்தி தான் பண்றது தப்புன்னு தெரியாம அந்த மேயரோட பேச்சை கேட்டு நாளைக்கு அவங்க டவுனோட ரீஓப்பனிங் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி புது ரெசிபியா ஃபீட் பண்ணி இந்த சைஸ்ல மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்னு அடிச்சுக்க உலகத்திலே ஆளுறான்னு உசுபேத்தி விட்டு மொத்தத்தையும் செட் பண்ண வச்சுட்டான். தென் அடுத்த நாள் காலையில உலகத்தோட ஒவ்வொரு மூலையில இருந்தும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா கப்பல்ல வந்து இறங்கி அவங்க டவுனோட அதிசயத்தை பாக்குறதுக்காக ஆரவாரத்தோட வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதர்ச்சியா வெதர் ரிப்போர்ட்டிங் பார்த்துட்டு இருந்த ஹீரோனுக்கு திடீர்னு திடுக்கிடும் வந்துருச்சு. அந்த பக்கம் என்னடானா அந்த மேயர் ஆசைப்பட்ட மாதிரியே அவனோட டவுனை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எதிர்பார்த்த மாதிரியே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாத்திட்டான். இந்த பேரு புகழ்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, ஒரே ஒருத்தர் தான், அது நம்ம ஹீரோ தானே. அவங்க டவுனை ரீஓபன் பண்ண ஹீரோவை தான் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவசரமா ஓடி வந்த ஹீரோயின் ஏதோ மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு வெதர் ரிப்போர்ட் காட்டுது, அது என்னன்னு கொஞ்சம் பாருன்னு எச்சரிக்கை பண்றதுக்காக ஹீரோ கிட்ட பார்த்தா அவன் சுத்தமா கண்டுக்கல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காம இருந்ததோ அதெல்லாம் சிறப்பா நடக்க போகுதுன்னு அவ பேச்சை தட்டி கழிச்சிட்டு நேரா ஃபங்க்ஷன் வந்தவன் கூட்டமா கிடக்குற அவனோட ரசிகர்களுக்கு முன்னாடி அவங்க ஊரை மறுபடியும் ரீஓப்பனிங் பண்ணி வைக்கிறான். அப்பதான் திடீர்னு ஏதோ புயல் வர மாதிரி பயங்கரமான பறவைகளோட அலறல் சத்தமும் வானத்தோட மொத்த சீதோஷ நிலையும் மாற ஆரம்பிக்குது, இயற்கைக்கு மாறா. அப்பதான் அவனுக்கு ஹீரோயின் சொல்ல வந்த விஷயமே ரியலைஸ் ஆகுது. நேத்து டேஞ்சர் மீட்டர்ல வார்னிங் கொடுத்தும் இன்புட்ல ஃபீட் பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையேன்னு. ஓவர் மியூட்டேஷன்ல அவன் ஃபீட் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே ஓவர் சைஸ்ல ஆனதுனால சாப்பிட வேண்டியதெல்லாம் இவங்களை சாகடிக்க வந்துட்டு இருக்கு. எந்த ஊரை எக்ஸாம்பிளா காட்டணும்னு ஆசைப்பட்டானோ எல்லாமே நாசமா போயிடுச்சு அந்த சூறாவளியில மாட்டி. நடக்கிற எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரே வழி கில் கோடை யூஸ் பண்ணி அந்த மெஷினை டோட்டலா ஜாம் பண்ணி ஆஃப் பண்ணாதான் உண்டு. ஸோ அதை பண்றதுக்காக எல்லா செட்டப்பையும் முடிச்சுட்டு கடைசியில ஓகே பட்டன் கொடுக்கற நேரத்துல இடையில பூந்த அந்த மேயர் எங்க இவன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டானா அவன் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறாம போயிடுமோன்னு சுயநலத்தோட அவன் பண்ண சதியால கடைசியில அந்த மெஷினை ஆஃப் பண்றதுக்காக அதுக்கும் இவனுக்கும் இடையில இருந்து கம்யூனிகேஷன் செட்டப்பை டோட்டலாவே வேடிக்கை வச்சு மொத்தமா நாசம் பண்ணிட்டான். இதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஹீரோ கில் கோட கொண்டு வரதுக்கு முன்னாடியே அந்த மேயர் ஆல்ரெடி ப்ரீசெட்டாவே இன்புட்ல ஓவர்லோட் இருக்குன்னு தெரிஞ்சுமே அடுத்து வேக ஸ்டைல்ல பஃபே சிஸ்டம் மாதிரியான ஃபுட் வேணும்னு கொடுத்து வச்சதுனால அவங்க ஐலாண்ட் மொத்தமா அழிய போறத யாராலும் தடுக்க
முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மிஷினை ஆஃப் பண்ணலான்னு பார்த்தாலும் இடையில இந்த கம்யூனிகேஷன் மொத்தமா கட் ஆகி போயிடுச்சு. கடைசியில அவனோட அப்பா சொன்னதுதான் கரெக்ட்னு தான் யாருக்குமே எதுக்குமே உதவாத ஒரு குப்பைன்னு பண்ண தப்புக்காக ஒரு பேரலுக்குள்ள போய் முடங்கி படுத்துக்கிட்டான். அப்பதான் அவனோட அப்பா வந்து சொல்றாரு, கண்ணா இங்க எதுவுமே சரி தப்புன்னு கிடையாது, மழை பெய்யும் போது நனையாம இருந்தாலே போதுன்னு மெட்டஃபாரா அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து முறையா அவனோட தப்பை திருத்திக்கிறதுக்காக மனசார அப்ரிஷியேட் பண்ணி அனுப்புறாரு. போய் உலகத்தை காப்பாத்து, நமக்கு நேரம் இல்லைன்னு. தென் வானத்தில் உள்ள அந்த மிஷினை ஷட் டவுன் பண்றதுக்காக அதுக்கு தேவையான கில்கோட ஒரு பென்ட்ரைவ்ல எடுத்துக்கிட்டு அங்க பறந்து போறதுக்காக அவன் பல நாள் ஆசைப்பட்டு உருவாக்க முடியாம இருந்த பறக்கிற கார் ஒண்ணு கடைசியா இந்த ஒரு மிஷனுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டான். உதவிக்காக ஹீரோயினும் அண்ட் கூட ஒருத்தனையும் கூட்டிட்டு நேரா அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஓவர் மியூட்டேஷன்ல பெருசா இருந்த ஃபுட்ஸ் எல்லாம் திடீர்னு ஜெனட்டிக்கலா மாடிஃபைட் ஆனதுனால அதுகளுக்கெல்லாம் உயிர் வந்த மாதிரி வேலை செய்யுதுங்க. உருவாக்கின சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படா உயிர் வந்ததுன்னு கண்டுபிடிச்ச ஹீரோக்கே ஒரு செகண்ட் கதி கலங்கிருச்சு. இடையில தடுக்க பாக்குறாதுங்க எல்லாம் மீறி எப்படி அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு போய் அதை ஸ்டாப் பண்ண போறோம்னு. இதுல ஒரு கட்டத்துல பறந்துட்டு இருக்கும் போது ஏற்பட்ட சின்ன விபத்துல அவங்க கொண்டு வந்த கில்கோட்ல இருந்த பென்ட்ரைவ் போற வழியில தவறதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோவோட அப்பா கிட்ட தான் சொல்லி அதை எப்படியாவது வீட்டுல இருக்கிறவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து இவனோட போனுக்கு சென்ட் பண்ண சொல்றான். அந்த மனுஷனுக்கும் இந்த டெக்னாலஜி கேஜெட் பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. கரெக்டா அந்த சமயம் பார்த்து ஏற்பட்ட உணவு சூறாவளியோட விபத்துல ஊரோட சேர்த்து வீட்டுல உள்ளவனோட லேபும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சதுல எப்படியும் என்னோட அப்பா சொதப்பிடுவாருன்னு நினைச்சிருக்கிற சமயத்துல கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த கில் கூட சென்ட் பண்ணி ஹீரோக்கு அனுப்பிடுறாரு. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அவங்களால பறந்து போக முடிஞ்சது. அடுத்து இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ மட்டும் தான் தனியா போறான், மத்தவங்க எல்லாத்தையும் சுத்தி வர சொல்லிட்டு. ஏன்னா அந்த மிஷினுக்கு இடையில இந்த கம்யூனிகேஷன் கட் ஆனதுனால கிட்டத்தட்ட அது ஒரு ஏலியனாவே மாறிடுச்சு. தன்னிச்சையாவே செயல்பட ஆரம்பிச்சதுல சுத்தி எந்த ஒரு பொருளையும் அதுகிட்ட அண்ட விடல, இன்க்ளூடிங் அதை கண்டுபிடிச்ச ஹீரோவையுமே. அப்புறம் கடைசியா அவன் அப்பா அனுப்பின கில் கோடை கொண்டு போய் கஷ்டப்பட்டு இன்சர்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. அவனோட அப்பா அவ்வளவு ஆரவாரத்தோட அமிச்சது கில் கோடே கிடையாது, அது ஒரு கார்ட்டூன் வீடியோன்னு. ஆட முட்டாள் டேடியே முடிச்சுட்டிங்க போங்கன்னு ஹீரோக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு ஏதாவது ஒன்று யோசிச்சு ஆகணுமேனு அந்த ஃபைனல் கவுண்டவுன் செகண்ட்ல அவனை காப்பாத்திக்குவோம், அதை கட்டுப்படுத்தவும் சின்ன வயசுல முறையா ஸ்ப்ரே அண்ட் ஷூஸ்னு எந்த ஒரு கண்டுபிடிப்புனால மற்றவங்க முன்னாடி அவமானம் வந்ததோ அதுதான் இவனோட கடைசி கண்டுபிடிப்பை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரே கருவியா இருக்க போதுன்னு இன்புட்ல கிளவுட்ல இருக்கிற வாட்டர் மாலிகுலாம் கலந்து உள்ள போய் அவுட்புட்ல ஃபுட்டா வர வேண்டிய இடத்துல ஸ்ப்ரே அடிச்சு அந்த இடம் முழுசாவே லாக் பண்ணிட்டா எந்த ஒரு ஃபுட்டுமே வெளியே வராதபடி. தென் இந்த மிஷினோட ஒர்க் லோடெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆனதுனால மொத்தமா வெடிச்சு பிளாஸ்ட் ஆகி அந்த இடமே மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. இதனால அழிய இருந்த உலகத்தோட ஒரு சில பகுதிகளோட சேர்த்து இவங்களோட டவுனுமே மொத்தமா காப்பாற்றப்பட்டுருச்சு. அப்புறம் கடைசியா அவனோட அப்பா கூப்பிட்டு இப்பதான் நீ என்னோட பையனா இருக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குன்னு மனசார வாழ்த்தி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சந்திக்கிறேன். அடுத்த பாபா சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.